கன்னிராசினியர்களே, கன்னிராசிக்கு சனி பயிற்சி. சனி பகவான் நன்மை செய்வாரா தீமை செய்வாரா கேள்வியே தான். அப்போ கன்னிராசிக்கு சனி பகவான் யாருங்க? இயற்கையாகவே கன்னிராசிக்கு சனி 5க்கும் 6 கூடையன். 5க்கும் 6 கூடைய சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்தார். இது வரைக்கும் 6ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்த்தார். 7ஆம் பார்வையாக கன்னிராசிக்கு 12ஆம் இடத்தை பார்த்தார். 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்த்தார். அப்போ பாருங்களேன், 8ஆம் இடத்தை பார்க்கும்போது சனியே ஆயில்காரனே 8ஆம் இடத்தை போது ஆயில் பயம், நிம்மதியாக இல்லையா, ஒன்றும் ரொம்ப மனசு உரட்டிகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது. கன்னிராசிக்கு சனி பயிற்சி 2025. அப்போ அவங்க கேள்வி கேட்டாங்க, என்னுடைய ஐயா கன்னிராசி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, கன்னிராசி இன்னும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சில பேருக்கு பண்ணாங்க. நான் சொன்னேன், உங்கள் டேட்டா பொறுத்து டைமாக பொறுத்து எல்லாமே உங்களுக்கு எனக்கு அமுச்சு வைங்க. பிறந்தது எந்த ஊர் முதல் கொண்டு எனக்கு அமுச்சு வைங்க. உங்கள் சாதத்தை போட்டு இன்றைக்கி கன்னிராசிக்கு திசை புத்தி என்ன எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு அதுக்கு பலன், சனி பயிற்சிக்கு பலன், குரு பயிற்சிக்கு பலன், ராகு கேது பயிற்சிக்கு உங்களுக்கு குறைஞ்ச கட்டணத்தில் உங்களுக்கு பலன் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அனுப்பிச்சாங்க. 2-3 சாதகம் நம்ம பார்த்தோம். கம்மியான கட்டணம் தான். அவங்க இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நான் அதை வாங்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக அனுப்புங்க. அப்போ அந்த பாருங்கள், கன்னிராசிக்கு அவர் காலப்புருஷனுக்கு 6ஆம் இடம். அவர் ஏற்கனவே கன்னிராசிக்காரங்க, கன்னி லக்கணத்துக்காரங்க காலப்புருஷனுக்கு 6ஆம் இடம். கடன் வாங்கி தவிக்கிறாங்க, கடன் கிடைக்க மாட்டேன்னு தவிக்கிறாங்க. அப்போ 6 கூடையும் சொல்லக்கூடாது வந்து 2ஆம் இடத்துக்கு போனாங்க, தானாக கடன் வந்துருங்க. 6 கூடையும் லக்கணத்துக்கு வந்தால் தானாக வீடு தேடி கடன் கொடுத்து கடனாளி ஆகிட்டு போயிடுவாங்க. அப்போ கன்னிராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல இருந்தார். 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையோ 12ஆம் இடத்தை பார்த்தார். 3ஆம் பார்த்து 8ஆம் இடத்தை பார்த்தா ஆயில் பயம், ஆயில் சம்மந்தப்பட்டது அப்படி அந்த மாதிரி. 10ஆம் பார்வையோ 3ஆம் இடத்தை பார்த்தார் கன்னிராசிக்கு. அப்போ 3ஆம் இடம் தகுதி வீரியம், மொபைல் உடையிறது, இன்டர்நெட் தகவல் சம்மந்தப்பட்டது பிரச்சனை, இளைய சகோதரர் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து பிரச்சனை சிக்கிறது தான் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ எங்கே போயிருக்கு? 7ஆம் இடத்துக்கு போயிட்டார். 7ஆம் இடத்துக்கு போய் அதாவது 7ஆம் பார்வையாக கன்னிராசி கன்னி லக்கணத்தை பார்க்குறாரு. அப்போ 7ஆம் பார்வையை பார்க்கும்போது 7ஆம் இடத்துலேருந்து கன்னிராசியை 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. 3ஆம் பார்வையை 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் பார்வையை 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ சனி பகவான் வந்து அப்போ குரு பார்த்தா நன்மை, சனி பார்த்தா கொஞ்சம் கெடுதலை கொடுக்கும். அந்த இடம் எந்தெந்த இடத்த பார்க்குறாரோ சனி பகவான் அதில் வந்து தொந்தரவு இருக்கும். அதை நம்ம மெயினாக வந்து வாட்ச் பண்ணணும். அதான் மெயின் சொல்லுங்க. அப்போ அந்த 7ஆம் இடத்துல வந்து சனி, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்துல சனி உட்கார்ந்தாலே கொஞ்சம் சிரமம் தான். இப்போ கல்யாணம் வரலாம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா, 7ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடாது, ராகு கேது இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்காது. ராகு கேது எல்லாமே இருக்கலாம். அது அந்த எந்தெந்த நட்சத்திரத்தை பொறுத்து அதனுடைய தெளிவான முடிவெடுக்கும். அப்போ 7ஆம் பார்வையாக வந்து லக்கணத்தை பார்த்தாரு, ராசியை பார்த்தாரு. அப்போ கொஞ்சம் மந்த நிலைமை, ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் அந்த மாதிரி ஒரு அமைப்பு போயிட்டு இருந்துச்சு. 7ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்த்தாரு. அப்போ தவப்பு சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டதில் மன வருத்தம் பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. அதே நேரத்துக்கு வந்து 10ஆம் இடத்தை பார்த்தார். 4ஆம் இடத்தை கன்னிராசிக்கு 4ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக சனி பகவான் பார்த்தாரு. அப்போ எப்படின்னா 10ஆம் இடம்னா தொழில் சம்மந்தப்பட்டது ஒரு நார்மலான அமைப்பு போயிட்டு இருந்துச்சுங்க, அப்படி தான் சொல்ல முடியும். சனி பகவான் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு தண்டனை கொடுக்குறவர் தான். நான் என் நேர்மைக்கெல்லாம் கட்டுப்பட்டவர் தான். இருந்தாலும் ஒருத்தர் தப்பு பண்ணால் தண்டனை கொடுக்குறோம்னு ஆசைப்படுவார், கொடுப்பார். அதுதான் சனியோட வேலை. சனி தாக்கமே அதுதான். அப்போ நம்ம சனி பகவானுக்கு நம்ம அடங்கி கரெக்டாக நான் நேர்மை அப்படிலாம் போனால் நல்லாயிருக்கும். அதை விட வந்து முடியாதவங்களுக்கு, இயலாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணி கொடுக்கலாம், தண்ணி பாட்டில் கொடுக்கலாம், அவங்களுக்கு உணவு வகுத்து பசிக்குன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு உணவு கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த சனி பகவானோட தாக்கம் குறையும். அதே நேரத்துக்கு 9 நவக்கிரகத்தில் இப்போ 9 நவக்கிரகத்தில் சனி பகவான் இருக்காருங்க. சனிக்கிழமை மணிக்கு போனீங்கன்னா எள்ளு தீபம் போட்டு வாங்க, கருப்பு வஸ்திரம் வாங்கி நீங்கள் அந்த சாமிக்கு சாத்திட்டு ஐட்ட சொல்லி முறையாக நீங்கள் உங்கள் நட்சத்திரத்தெல்லாம் சொல்லி வழிபடிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து சனி பகவான் கடுபடியாக இருக்கிறதுல கொஞ்சம் உங்களுக்கு ரிலீஃப் பண்ணி கொடுப்பார், கொஞ்சம் ரிலீஃப் ஆவார். அவர் உங்களை கடுபடியே பண்ண மாட்டார். அதை நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். ஏன்னா அதை நீங்கள் வாட்ச் பண்ணி வந்தீங்கன்னா சனி பகவான்ட்டு நீங்கள் தப்பிச்சுக்கலாங்க. கன்னிராசிக்கு சனி பயிற்சி 7ஆம் இடத்துல சனி 7ஆம் பார்வையாக ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் 7ஆம் பார்வையை பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். 9ஆம் இடத்தை பார்க்கும்போது தவப்பு சார்ந்த உறவு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா செய்யும்.
10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, தனுசை பார்க்குறாரு. அப்போ அந்த மாதிரி அந்த இடத்துல 10ஆம் இடம் தொழில் சம்மந்தப்படுது, அது நார்மலாக இருக்கும். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.